லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் கீழ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். நாடாளுமன்றம் சுமூகமா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்தோட எதிர்க்கட்சிகள் வந்திருக்காங்க. யார் கண்ணு பட்டுச்சோ? நம்ம கண்ணாதான் இருக்குமோ? சரி, அதான் அந்த பஞ்சாயத்தை பாக்குறதுக்கு முன்னாடி டெல்லியில என்னதான் மத்தியில நம்ம ஆட்சியில இருந்தாலும் டெல்லியில ஒரு 26 வருஷமா நம்மளால ஆட்சி அமைக்க முடியலையே அப்படின்னு பிஜேபி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ஜியுமே ஒரு தவம் மாதிரி டெல்லியில ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்லாம் பிரேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம கூட ஆத்துல எல்லாம் போய் குளிச்சுட்டு இருந்தாருல்ல. நேத்து அந்த வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. சுமார் 60% வாக்குகள் 60% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஒரு புதுடெல்லி தலைநகர்ல 60% போல இருக்கு. ஆமா, அப்படின்னு முதல் கட்டமா சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டம் மாத்துவாங்க. 8ஆம் தேதி ரிசல்ட்டுப்பா. 7ஆம் தேதி மாத்துவோம். அதுக்கப்புறம் மாத்திர மாட்டாங்கல்ல. அதுவுமே மாறுதான். மகாராஷ்டிராலாம் பார்த்தோம் 76 லட்சம் பேர் எக்ஸ்ட்ராவா ஓட்டு போட்டிருக்காங்கன்றாங்க. சரி, இதெல்லாம் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு. இது என்னன்னா, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் எப்படியாவது ஆட்சி அமைச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தாரு. நம்ம கூட கமெண்ட் ஷோல பேசும்போது ஒரு படி மேல ஆம் ஆத்மி நிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னோம். ஆனா February 1 பட்ஜெட் போட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாற்றம் நடந்திருக்குதா சொல்றாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் ஆம் ஆத்மிக்கு வாக்களிச்சுட்டு இருந்தவங்களாம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்காங்க பிஜேபி பக்கம் அப்படிங்கிறத எக்ஸிட் போல் முடிவுகளை வச்சு சொல்றாங்க. நிறைய மீடியாஸ் கணிச்சிருக்காங்க. அதுல பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதான் பெரும்பாலானவங்க சொல்றாங்க. எக்ஸிட் போல் முடிவு மட்டும் வச்சே நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா 400, 450 எல்லாம் பார்த்தோம். அதுக்கு எதிராக கூட வந்திருக்கு பல சமயங்கள்ல. மக்கள் தீர்ப்பு என்னங்கிறது February 8 தான் தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2வது முறை இடைத்தேர்தல் அந்த தொகுதியில் நடக்குது. 2023 இடைத்தேர்தல் நடந்தப்ப 74.69% வாக்குகள் பதிவாயிருந்தது. இந்த முறை ஒரு 2.5% குறைஞ்சு 72% போலா இருக்கு. கொஞ்சம் மக்களுக்கு ஆர்வம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னும் அதிமுகவும் போட்டியிடல. இருந்தாலும் 72% வாக்குகள் போலா இருக்கு. அதிமுக நிறைய கட்சிகள் நிக்கல. ஆனா அதிமுகவுக்கு மட்டுமே வாக்களிப்பாங்கல்ல ரெட்டலைக்கு. அவங்களுக்குலாம் 1000 ரூபாய் கொடுத்ததாகவும் நீங்க யாருக்குமே வாக்களிக்க கூடாதுன்னு திமுக சொன்னதாகவும்லாம் நமக்கு ஈரோடு கிழக்குல இருந்து தகவல் வாக்களிக்க கூடாதுங்கிறதுக்காக பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொது டெக்னிக்கா இருக்கு பாத்தீங்களா? பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்க கட்சிகள் முதல்ல கட்சிக்கு வாக்களிங்கன்னு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வாக்களிக்காதேன்னு காசு கொடுக்குறாங்களா? சரி, ரைட்டு. இன்னொன்னு February 8 தான் அதுக்கும் தெரிய வரும். 7000 வட மாநில வாக்காளர்களும் வாக்களிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் ஹிந்தியில அடிச்ச நோட்டீஸ். திமுக ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பேசுவாங்க, பணியெல்லாம் போட்டுப்பாங்க. ஆனா நோட்டீஸ் மட்டும் ஹிந்தியில கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தானே தெரியும், அங்க உள்ள வடக்குல இருந்து வந்தவங்களுக்கு. அதனால ஹிந்தியில நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க போல. தமிழ் கத்து கொடுத்து தமிழ்ல கூட கொடுத்துருக்கலாமே. சரி, யார் யாருக்கு என்ன மொழி பிடிக்கும் வச்சுக்க வேண்டியதான். பட் இவங்க சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது வேற இருக்குதான் அங்க கேள்வி வருது. சரி, February 8 டெல்லி முடிவுகளும் இடைத்தேர்தல் முடிவுகளும் பாத்திரலாம். நாடாளுமன்ற சச்சரவுகளை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மங்களகரமான செய்தியை பாத்திரலாம். இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரில் ஒருவர் கௌதம் அதானி. ஒருவர் தான். சரி, 2வது ஒருத்தர் இருக்காரு. அவர் 2வது இடம் தானே. சரி, ஓகே. அவர் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன். அவருடைய இளைய மகன் ஜித் அதானிக்கு நாளைக்கு அகமதாபாத்ல திருமணம் நடைபெற போகுது. அப்படியா? ஜித் அதானிக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய வைர வியாபாரி ஜெயின் ஷா அவருடைய மகள் திவா ஷாவுக்கும் திருமணம் நடைபெற போகுது. இப்ப அதானி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா போன வருஷம் நம்ம பார்த்திருக்கோம் அம்பானி குடும்ப வீட்டு திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு. ப்ரீ வெட்டிங் ஒரு 4 ப்ரீ வெட்டிங் நடந்தது. அவர் வெட்டிங் நடந்தது, அவர் போஸ்ட் வெட்டிங்லாம் நடந்தது. இப்ப இவரும் கிட்டத்தட்ட ஒரு நம்பர் 2ன்னு சொன்ன மாதிரி நம்பர் 1ல இவரு அதை என்ன பண்ண போறாருன்னு பாக்குறப்ப என்ன சொல்றாரு அதானி அப்படின்னா, நாங்க ரொம்ப ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து நாங்க மேல வந்திருக்கோம், தொழில மேல வந்திருக்கோம். அதனால இதை திருமணம்ங்கிறது ரொம்ப எளிமையான பாரம்பரிய முறைப்படி நடைபெறும். ஓகே, அதாவது இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரருக்கும் இந்தியாவோட மிகப்பெரிய வைர வியாபாரி அந்த 2 குடும்பத்துக்கும் எளிமையான முறையில திருமணம் நடைபெற போகுது. ஏன் ஒரு எளிமையான குடும்பத்துல இருந்து கூட சரி, அவங்க பிடிச்ச மனசுக்கு பிடிச்சவங்கள சொல்ல முடியாது இல்லப்பா. இல்ல, அதெல்லாம் பார்த்துதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. இன்னொன்னு வேற அறிவிப்பு கொடுத்துருக்காரு. 500 மாற்றுத்திறனாளிகள், குறிப்பா பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, நண்பர் வராரா? நண்பர் நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கப்ப நண்பர் வருவாரா? நண்பர்னு யார சொல்ற? நிறைய நண்பர் இருப்பாங்க, பிசினஸ் மேன் தான். நண்பர்னு நாடாளுமன்றம் நீங்க சொன்னீங்க, அவரை தான் சொன்னேன். ஏன்னா அவர் நாடாளுமன்றத்துக்கே வர மாட்டாரு, அதனால இதுக்காவது வருவாரான்னு கேட்கிறேன். நாடாளுமன்றம் தான் போனாரு. இன்னைக்கு கூட ராஜ்யசபால பேச போறாரு. அது பேசுவாரு. நேத்து நீராட போயிட்டாரு. அது மாதிரி எங்கேயா குஜராத் பக்கம் ஏதாவது போறாரான்னு கேட்டேன். வாழ்த்துக்களான நிச்சயம் சொல்லுவாரு. ஏன்னா
நண்பருடைய மகன் திருமணம், நண்பர் வாழ்த்து இல்லாமையா? சரி, வாழ்த்திடுவாரு. ஆனா அம்பானி, அதானி, இவங்க அம்பானி வந்து மக்களோட நேரடியா என்ன பண்றாருன்னா தெரியும். ஜியோ, ரிலையன்ஸ் இந்த மாதிரி இவர் சுரங்கத்துக்குள்ளேயே பதுங்கி கோல் மினரல்ஸ் எல்லாம் பண்றதுனால எல்லாத்தையுமே அடக்கி வந்து விமான நிலையங்களோட தான் குத்தகை எடுத்திருக்காரு. சித்தாதானோட வேலை என்ன தெரியுமா? மகனுக்கு என்ன தெரியும் வேலை கொடுத்துருக்காரு அதானி. ஆமா, இந்தியாவில வந்து ஒரு 8 விமான நிலையங்கள் இருக்குல்ல, அதை அவர் தான் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு சித் அதானி. அவர் பைலட்டாவும் இருக்காராம். அவரு பைலட் வேறையா? அதான் பைலட் படிச்சு முடிச்சிருக்காரு. சரி, அம்பானி கேட்டிருக்காரு அதானி வந்து என்ன பண்ணட்டும் டாடி அப்படின்ட்டு. என்ன பண்ணிருக்கா பைலட்? சரி ஓகே, உங்களுக்கு 8 விமான நிலையங்களா குத்தகைக்கு எடுத்து கொடுக்குறேன், எழுதி தரேன், அவர் அட்வர்ட்ட கேட்டு சொல்றேன், என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு இருக்காரு. நல்ல வேலை இந்த கப்பல் ஓட்டுறதுக்கு எல்லாம் படிச்சிருந்தானா கடல் எழுதி கொடுத்துருப்பாரா? இந்தியன். சரி, அம்பானி பையன் ஒரு ஐபிஎல் டீம் வச்சிருக்காரு, போட்டிக்கு இவருக்கு ஒண்ணு இல்லையா? தெரியல. சரி, நாடாளுமன்ற செய்திக்குள்ள போகலாமா, இல்ல ஏதாவது மங்களகரமான செய்தி எதுவும் இருக்கா? அங்கேயே மங்களகரமா தான் நடந்துகிட்டு இருக்கு, பேசிடுவோம். என்ன அப்படின்னா, அங்க வந்து அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணாங்கல்ல இந்திய தொல்லியல் துறை, 2014 இருந்து 16 வரையும் பண்ணாங்க. அதுக்கான அறிக்கைகள் எங்க முதற்கட்டம் 2ஆம் கட்டம்லாம் பண்ணீங்களே, இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஏன் அறிக்கை கொடுக்கல அப்படிங்கிறத திமுக எம்பி, மக்களவை எம்பி கனிமொழி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கஜேந்திர சிங் ஷெகாவத், கலாச்சாரத்துறை அமைச்சர், அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு எழுத்துப்பூர்வமா. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், நாங்க நிறைய வந்து அதுல இருந்து பொருட்கள்லாம் எடுத்திருக்கோம், அதோட கால அளவு எப்படி, எந்த காலத்துல இருந்து எந்த காலம் இருந்தது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு டைம் எடுக்கும், வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே எதிர்கட்சிகள் சொல்ற விஷயம் என்னன்னா, கீழடியில அகழ்வாராய்ச்சி பண்ணி நிறைய பொருட்கள் எடுத்தாங்க, அது தமிழர்களோட தொன்மையை வந்து அதுல வெளி வந்துச்சு, அதை தாண்டி எந்த கடவுள் சார்ந்த அடையாளங்கள் இல்லாதனாலதான் அதை வந்து தொடர்ந்து பண்ணாம விட்டுட்டாங்க, இவங்களுக்கு வேண்டியது அங்க கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஆனா கீழடி தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பெருமிதம். கண்டிப்பா. தமிழ்நாட்டுல மட்டும் பாரு, உங்களுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழனுடைய மூளை இரும்பையே வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இரும்ப. ஆமா, இப்ப இந்தியாவுடைய வரலாறே 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் தான் திருக்குறள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, 2000 வருஷமா வந்து இருக்கு. தொல்காப்பியம் 2000 வருஷமா வந்து இருக்கு. பக்கத்து மொழிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பாக்கலாம். மலையாளத்துல இருக்கா, தெலுங்குல இருக்கா, இல்ல கன்னடத்துல இருக்கா, இல்ல வேற எதுலயாவது இருக்கா, ஹிந்தியில இருக்கா, கேட்டா சமஸ்கிருதத்துல இருக்கும்பாங்க. ஆனா தமிழ் வந்து உலகின் தொன்மையான மொழின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து பெருமை தான். இது மத்திய அரசு சீக்கிரம் வந்து ஆராய்ஞ்சு உண்மை என்னவோ அதை வந்து வெளிப்படையா வந்து சொல்லணும். அவங்க அதான் வந்து தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சர்ச்சை வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வெடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்கால இல்லீகலா இருக்கிற இந்தியன்ஸை நாங்க வெளியேற்ற போறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தாரு. இப்ப முதல்ல 104 பேர் அனுப்ப போறோம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோக்கள் வந்து வெளியே இருந்தது. அந்த மைக்கிள்ங்கிற அந்த அமெரிக்காவை சேர்ந்த தலைமை அவரே வந்து வெளியிட்டு இருந்தார் அந்த வீடியோ. எல்லை பாதுகாப்பு படையோட தலைவர். ஆமா, வந்து கையில விலங்கு போட்டுருக்காங்க, காலில் விலங்கு போட்டுருக்காங்க, ஏதோ கைதி மாதிரி வந்து அடிமை மாதிரி வந்து அந்த ஃபிளைட்ல வந்து ஏத்துறாங்க. எதிர்கட்சிகள் எடுத்துட்டு வந்து இந்தியர்களை எப்படி வந்து ஒரு கைதி மாதிரி ஒரு அவமானப்படுத்துற மாதிரி எப்படி அவங்க ஃபிளைட்ல வந்து ஏத்தலாம், வித்தியாசங்களுக்கு பதில் சொல்லி ஆகுங்கிற மாதிரி கோரிக்கைலாம் வச்சிருந்தாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள சலசலப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு, வெளிநடப்பு பண்ணிட்டாங்க எதிர்கட்சிகள். வெளியே வந்து கையில விலங்கெல்லாம் போட்டுட்டு கூட சில எம்பிக்கள் வந்து போராட்டத்துல இறங்கினாங்க. பிரியங்கா காந்தி எல்லாம் முன்னின்று அந்த போராட்டம் நடத்துனாங்க. இதுக்கடையில அந்த மைக்கேல் பேங்க்ஸ் வந்து ஏலியன்ஸை வெளியேற்றுறோங்கிற மாதிரி ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பெரிய சர்ச்சையானோன்னு தான் கேள்வி கேட்டாங்க எதிர்கட்சிகள். அப்ப இந்தியன் வந்து ஏலியன்ஸ் அப்படி பார்த்தா கூகுளோடைய தலைமை அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை. ஆமா, அதாவது இவங்க வந்து ஏதோ ஒரு இதுல ஏலியன்ஸ்னு போட்டிருக்காரு, அதுக்கும் சமூக வலைதளத்துல கடுமையான எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க. சரி, இந்திய அரசு என்ன எதிர்வினை ஆற்ற போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. போய் பிரதமர் மோடியை வந்து சந்திச்சாரு ஜெய்சங்கர், 2 மணிக்கு வந்து விளக்கம் கொடுக்க போறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, பெரிய கண்டனம் இருக்கும் போல அமெரிக்காவுக்குன்னு தான் எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் வந்து உட்கார்ந்தாங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு வழக்கமான நடைமுறை தான், காலங்காலமா வந்து இல்லீகலா அங்க போறவங்கள இந்த மாதிரி ராணுவ விமானத்துல ஏத்திட்டு வராங்கன்னா 2012 இருந்து இந்த நடைமுறையை தான் கடைபிடிக்கிறாங்க, கையில விலங்கு போடுறத. இனிமே அப்படி பண்ணாதீங்க இந்தியர்கள்னு சொல்லியிருக்கோம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு வந்து ரொம்ப சாஃப்டா வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் டாய்லெட் போகும்போதெல்லாம் செயின்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டாங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்துருக்காங்க, பெண்கள் குழந்தைகளுக்கு கையில விலங்கெல்லாம் போடல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கிற மட்டும்தான் சொல்லல அவரு.
பட் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. என்ன காரணம், February 12 போறாங்க அமெரிக்கால, மண்ணெல்லி போட்டாதீங்கடா ஏதாவது போராட்டம் பண்ணி அப்படிங்கிற வைடு வாய்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஆனா விளக்கம் வந்து ஒண்ணு கொடுத்திருக்காரு. பதவியேற்பு விழாவுக்கு தான் போக முடியல, எனக்கு முன்னாடி இஸ்ரேல் பிரதமர்லாம் அங்க போயிட்டாரு, நம்ம என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்துட்டாரு, நெருங்கிய நண்பர், நான் போக முடியாம இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன், விலங்கு மேட்ரு முக்கியமான மேட்ரு. ஆமா, மக்கள்லாம் வந்தா எனக்கு என்ன, நாங்க போகணுங்கிற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கு. ஆனா அடிமைத்தனம் மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் அவங்க பண்ற விஷயங்கள். அமெரிக்கா பண்ணியிருக்குது கண்டிப்பா ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அது. யூஜிசியுடைய புதிய வரைவு நெறிமுறைகளை விவாதிக்கிறதுக்காக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் கர்நாடகாவில் வந்து கூடினாங்க. தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சிலின் போய் அதுல கலந்துகிட்டாரு. கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட நிறைய பேர் வந்து அதுல கலந்துகிட்டாங்க. குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த கோவி சிலின் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புதிய நடைமுறையை நிச்சயம் மத்திய அரசாங்கம் கைவிடணும். ஏன் கைவிடணும் அப்படின்னா, அவங்களுடைய அந்த நெறிமுறைகள்ங்கிறது, அவங்களோட ஆதிக்கம்ங்கிறது எல்லாம் மீறி வந்து போகுது. மாநில அந்த சுயாட்சிங்கிறதே பறிக்கிற மாதிரி இருக்கு, அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னன்னா, கல்வி ஊழியர்களுடைய அந்த குறைந்தபட்ச கல்வி அறிவே சில விஷயங்களுக்கு போதும்லாம் சொல்றாங்க. இது கல்வித்தரத்தையே பாதிக்கும், இதை வந்து கைவிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்துல சில தீர்மானங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. ஓகே, ஆளுநர் வந்து ஆனால் அதை வரவேற்றிருந்தார் இங்கே உள்ள ஆளுநர். ஏன்னா வந்து அவரோட அதிகாரத்துல தான் துணைவேந்தர்கள் யாருங்கிறத நியமிக்கணும்னு தான் அந்த வரைவிலே மாத்திருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியா திமுக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டெல்லியிலே போய் நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம்னா அங்கே ஒரு போராட்டத்தை மாணவர் அணி சார்பில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. திமுக மாணவர் அணி சார்பாக. ஆமா, திமுக மாணவர் அணி சார்பில். இப்போ அந்த போராட்டத்துக்கு வந்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்திருந்தாரு. அதே மாதிரி சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்து வந்திருந்தாரு. இவங்க எல்லாமும் பேசினாங்க. ராகுல் காந்தி வந்து சொல்லியிருந்தாரு, மொழி கலாச்சாரம் இது எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, ஒரே மொழி இதெல்லாம் தான் இருக்கணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட கொள்கை. ஆனால் எப்பவுமே இந்த சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கானது மட்டும் இல்லை, இந்திய மாணவர்களுக்கானது. அதனால சமாஜ்வாடி துணை நிற்கும்னு அகிலேஷ் யாதவ் வந்து பேசியிருந்தாரு. வைகோ வந்து அந்த வரைவெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருங்க அப்படின்லாம் ஆவேசமா பேசியிருந்தாரு. ஸோ அந்த போராட்டத்தை திமுக நடத்தி முடிச்சிருக்காங்க. இனிமே இந்தியா முழுக்க திமுகவோட குரல் ஒலிக்கும் அப்படின்னு முதலமைச்சர் வந்து இங்க இருந்து பதிவெல்லாம் போட்டிருக்காங்க. நிலையிலிருந்து பதிவெல்லாம் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து வருவோம். ஒரு பக்கம் ஆளுநருக்கு எதிராக வழக்கு வந்து போட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல. 2 வழக்கு, ஒண்ணு ஆளுநருக்கு எதிராக வழக்கு, அதே மாதிரி துணைவேந்தர்களுடைய தலைவர் அவர் தானே, அதுக்காகவும் ஒரு வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. மசோதாக்களை வந்து தாமதப்படுத்துறாருன்னு ஒரு வழக்கு, அதே மாதிரி துணைவேந்தர்கள் நியமனத்திலே தாமதப்படுத்துறாருங்கிற வழக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா, மசோதாக்களை நீங்க திருப்பி அனுப்புறீங்க, திருப்பி அதை வந்து சட்டமன்றத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்க, அப்பயும் நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா அது எப்படி வந்து அரசாங்கம் வந்து புரிஞ்சுக்கும் கேட்டா, எந்த நிலுவையில் நீங்க வந்து சொல்றீங்க, சீக்கிரம் நீங்க வந்து முடிவெடுக்க வேண்டாமா, ஆளுநர் எப்படி மௌனமா இருக்கலாம்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழ்நாடு ஆளுநருக்கு. அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பாப்போம் இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்ட்டு. அதே மாதிரி நீதிமன்றம் பண்ணுவாரு. அதே மாதிரி நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்தை பத்தி பேசும்போது சீமான் வந்து எனக்கு அவதூறு வழக்கு ஒண்ணு அவர் மேல இருக்கு, தலைவர்கள் அவதூறா பேசுறாருங்கிற மாதிரி நிறைய வாதங்கள்லாம் வச்சு அவருக்கு எதிராக வந்து வாதாடி இருந்தாங்க. ஒரே ஒரு அவதூறு வழக்கு தான் இருக்கா? இல்ல இருக்கு, இன்னைக்கு வந்தது ஒரு வழக்கு. அதுல வந்து என்னன்னா, இது இப்போ வந்து தந்தை பெரியாரை பத்தி பேசின வழக்கு இல்ல. 2019 முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி வந்து தேச துரோகின்லாம் பேசியிருந்தாரு. அது வந்து வழக்கா போட்டிருந்தாங்க காங்கிரஸ் சார்பில். அதுல வந்து எனக்கு ஆஜராகிறதுல விலக்கு வேணும், வழக்கையும் தள்ளுபடி பண்ணணும்லாம் கேட்டிருந்தாரு. உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தலைவர்களை பத்தி பேசும்போது நிதானமா தான் பேசணும், ஆனா அடிக்கடி எரிச்சல் ஊட்டுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு சீமான், அதனால நீதிமன்ற படிக்கட்டுகளை அவர் ஏறட்டும், ஏறினாதான் அவருக்கு வந்து புரியும், நிதானமா பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கையும் தள்ளுபடி பண்ண முடியாது, ஆஜராகிறதுலையும் விலக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நீதிமன்ற படி ஏறதான் போறாரு சீமான். ஹெச் ராஜா ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு பிரிவினை உண்டாக்குறது மட்டும்தான் வேலை, வடக்குல நடக்கிற மாதிரி இங்க மாத்தலாங்கிறதான் அவங்க பிளானா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாரு. இப்போ ஹெச் ராஜா என்ன சொல்றாருன்னா, சேகர் பாபுக்கெல்லாம் என் பேரை உச்சரிக்கிறதுக்கே அருகதை கிடையாது, வாட் இஸ் த ரைட்ஸ் ஹி ஹேவ்ன்றேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆழ்கடத்தல் வழக்குலலாம் அவர் பேர் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க, உதயநிதி போய் கிறிஸ்தவர்னு சொன்னா பின்னாடியே அல்லுலையா பாடிட்டு போற இவரெல்லாம் வந்து இந்து மத நம்பிக்கையாளரா, என் பேரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. அதுக்கு படிச்சிருக்கணுமா, எக்ஸ்ட்ரா பிஹெச்டி முடிச்சிருக்கணுமா ஹெச் ராஜான்னு வந்து சொல்றதுக்கு? இல்ல, இந்து மத பற்றாளரா இருக்கணுங்கிற மாதிரி அவரு சொல்ற இதை பத்தி பார்த்தா அப்படி இருக்கணும் போல. ஆக்சுவலி சேகர்பாபுக்குலாம் நீ கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஐயப்பன் படம் வந்து ஒழிக்கும், அந்த அளவுக்கு ஒரு பக்திமான் தான் திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்களே சொல்லுவாங்க அவரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, வேஷம் போடுறாராம் அந்த மாதிரி.
சரி, ஓகே, ரைட், இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஹெச் ராஜா பாஜகக்காரங்களுக்கு. முக்கியமா அந்த திருப்பரங்குன்றம் மலை வந்து பார்க்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த மலை. அங்க பரங்கிநாதர் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, சிக்கந்தர் பதுஷாவுடைய தர்கா வந்து இருக்கு, சமண சிற்பங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப எல்லாமே கலந்து இருக்கிற ஒரு மலை அது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மத நல்லிணக்கத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு மலைன்னதே சொல்லலாம். அதான் நமக்கு தமிழ்நாட்டுடைய பெருமிதம். ஆனா அங்க போய் வந்து அரசியல் பண்ற தமிழ்நாடு மக்களும் ஏத்துக்கல, திருப்பரங்குன்ற பக்கத்துல இருக்கிற யாருமே வந்து ஏத்துக்கவே கிடையாதுதான். அதான் செல்வப்பந்த என்ன சொல்றாருன்னா, நம்ம மத நல்லிணக்கத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்ட நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்த சூழல சில பேர் அதை கெடுக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வந்து முருகனையும் வழிபடுவோம், சிக்கந்தர் பதுஷாவோட தர்காலையும் போய் வந்து வழிபடுவோம். தான் தமிழர்களுடைய ஒரு இது. இவங்க பண்ற அரசியல் வந்து முருகன்ட்டு வந்து பழிக்காது, மத நல்லிணக்கத்துக்காக நான் எல்லா பக்கமும் போறேங்கிறதையும் சொல்லியிருக்காரு செல்வப்பிறந்தகை. இதை வச்சு அவர் ஒரு யாத்திரையா? சரி, தேர்தல் நெருங்குது இல்ல. இன்னொரு பக்கம் வந்து ஹெச் ராஜா மேல 4 பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா பேசும்போது நிறைய சர்ச்சையான கருத்துக்களை பேசியிருந்தாரு. ஸோ மதங்களுக்கு இடையில ஒரு மோதலை உருவாக்குற மாதிரி, அமைதியை கெடுக்கிற மாதிரி பேசியிருந்தாரு, தவறான தகவல்களை சொல்லியிருந்தாருன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது பிரிட்டிஷ் காலத்திலேயே வழக்கெல்லாம் போடப்பட்டு, பிரிட்டிஷ் காலத்திலே வழக்கெல்லாம் முடிச்சு வைக்கவே பட்டிருக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்தே நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்துகிட்டு இருக்கு, வழிபாடெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு 75 வருஷம் 80 வருஷம் கழிச்சு வந்து இப்படி பண்றது ஏத்துக்க மாட்டாங்க தானே யாருமே. ஆமா, தோண்டி எடுத்துட்டு வராங்க. ஆனா வந்து மக்கள் வந்து அமைதியா தான் இருக்காங்க. இதெல்லாம் விரும்பல அவங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த அந்த கொடூரத்தை பத்தி நேத்தே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல ஊராட்சி ஒன்றிய பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, 13 வயசு ஆகுது இவங்களுக்கு. இவங்க 1 மாசமா ஸ்கூலுக்கே வரலன்னொன்னே அங்க உள்ள பெண் தலைமை ஆசிரியை நேரடியா வீட்டுக்கே போயிருக்காங்க. என்னாச்சு, ஏன் வரலன்னு கேட்கும்போது 1 மாசமா உடம்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கு, 3 கொடூரன்கள் பள்ளியிலே வச்சு, பள்ளி கழிவறையில வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி துறை ரீதியா நடவடிக்கை எடுப்போம்னு அரசுலன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் காவல்துறையும் போக்சோ வழக்குல அந்த 3 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. சின்னசாமி இவர் ஒரு ஆசிரியர் அந்த பள்ளியில, இவருக்கு 57 வயசு. அதே மாதிரி ஆறுமுகம், அதே இன்னொருத்தர் பிரகாஷ், இவங்களுக்கு எல்லாமும் 30-35 வயசுக்கு மேல தான் எல்லாருக்குமே. இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த கொடூரத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப காவல்துறை கைது பண்ணியிருக்கு. மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு, இந்த மாதிரி அந்த பெண் வந்து கர்ப்பமானதாகவும் கரு கலைக்கப்பட்டதாகவும், அதுல உண்மை இல்லை, நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு. முழுமையா விசாரிச்சாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும். பேத்தி வயசு மகா வயசு ரொம்ப ஒரு கொடூரங்கள் தான். ஏன்னா பெற்றோர் எல்லாருமே அங்க இருக்கிற ஆசிரியை நம்பிதான் அனுப்புறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப ரொம்ப பதவியப்பா தான் இருக்கு. எவ்வளவு தூரம் கொடூரங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப. ராஜ்யசபால மதிமுகவுடைய தலைவர் வைகோ பேசிட்டு இருந்த அதே சமயத்துல வைகோவுடைய முன்னாள் உதவியாளர் ஜெயபிரசாந்த் வீட்டுல கியூ பிரான்ச் அதிகாரிகள் சோதனைலாம் போட்டு அவருடைய வீட்டுக்கு சீல் வந்து வச்சிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. என்ன விவகாரம் அப்படின்னா, ஜெயபிரசாந்த் வந்து 2 இலங்கை தமிழர்கள் கூட நட்பா இருந்திருக்காரு. அந்த 2 இலங்கை தமிழர்களுடைய போன்லயும் அவரோட நம்பர் வந்து இருந்திருக்கு. அதை அடிப்படையில் முதல்ல கூப்பிட்டுலாம் விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து வீட்டுக்கெல்லாம் சீல்லாம் வச்சு டாக்குமெண்ட்ஸ் கம்ப்யூட்டர்லாம் வந்து எடுத்துட்டு போயிருக்கதான் சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல, வைகோவுடைய முன்னாள் உதவியாளர்னு, நீ 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தா நினைச்சுக்க வேணாம், போன வரையும் வேலை பார்த்துருக்காராம் அவர்கிட்ட. ஆஹா, ஏதோ அவருக்கு க்ளூ கிடைச்சிருக்கு போல, முன்னாள் உதவியாளரா மாத்திட்டாரு. கியூ பிரான்ச் அதிகாரிகள் கூப்பிட்ட உடனேயே சரி தம்பி ஊருக்கு போயிட்டு நான் அனுப்பி விட்டுறாராம் அவரு. அவர் ஜெயபிரசாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, வைகோ கிட்ட தான் 10 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு மாசம் 13,000 சம்பளம், அதை வச்சு என்னால பொழைப்பு ஓட்ட முடியல, அதனால அந்த இலங்கை தமிழர்கள் யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்க, வீடியோ எடிட்டிங் பண்ணி தர சொல்லுவாங்க, நான் ஒரு பார்ட் டைமா வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், அதானே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. இதுல என்னன்னா, விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும்னு வச்சுக்கோவேன். ஆனா யோசிச்சு பாரு, வைகோவுடைய உதவியாளருக்கு 13,000 தான் சம்பளம். சென்னையில ஒருத்தர் 13,000 சம்பளத்தை வாங்கிட்டு வாழ்க்கையை வந்து ஓட்ட முடியுமா? ஆனா வைகோ மேடைக்கு மேடை ஏறி தொழிலாளர் வர்க்கம் குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு அந்த துண்டை வேற போட்டு, அதான் இவங்க எல்லாருமே செய்யறது. அதெல்லாம் நம்பிட்டீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அவரோட ரியாக்ஷன். இப்ப நவம்பர்ல துரை வைகோ தலைமையில ஒரு கல்யாணம் வேற நடந்திருக்கு. 13,000 வச்சு இப்படி வாழ்க்கை ஓட்ட முடியும், இப்படி குடும்பத்தை ரன் பண்ண முடியும்னு ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லையாங்கிறத நமக்கு ஆதகமா இருக்குங்க. மக்கள் நல கூட்டணி எல்லாம் வந்து பண்ணாரு, உதவியாளர் நலனை பார்க்காம போயிட்டாரு. மக்கள் நல கூட்டணி கூட உடுப்பா, இப்ப எவ்வளவு பெரிய கூட்டணி வந்து இருக்காங்க. பேசினாரு, என் உயிர் இருக்கும் வரை
இந்த திமுக போக மாட்டாங்க இந்த வைகோ அப்படிலாம் பேசிட்டு போயிட்டாரு. அது வந்து அது கேட்டா மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது கலைஞர் திமுக, இது ஸ்டாலின் திமுக இல்ல, அதான் மாத்திக்குவாரு, அவர் தான் மேடைக்கு மேல மாத்திடுவாரு, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காரு வைகோ. இப்ப என்ன பாருங்க, உதவியாளருக்கு வெறும் 13 சம்பளத்தை வச்சிருக்காருப்பா. தொழிலாளர்கள் எங்கேயாவது பேசட்டும், நம்ம அடுத்து பேசுவோம். அதை பேசலாம். இத அவர் மேடைக்கு மேடை மாத்திர மாதிரி ராஜ்யசபா வேற பேசியிருக்காரு. மக்கள் நலன் முதல்ல கூட இருக்கலாம், நீங்க பாத்தீங்களா? உதவியாளர் நலனையே பார்க்கல, எங்க பார்க்க போறாரு. சரி, அவர் வந்து மாத்தி மாத்தி பேசுற மாதிரி திமுகவும் ஒரு விஷயத்துல மாத்தி மாத்தி பண்ணியிருக்காங்க, அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல அப்படிங்கிறது இப்ப எதிர்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை போய் மீட் பண்ணியிருக்காரு நேர்ல. டொனால்டு ட்ரம்ப் நெதன்யாகு 2 பேரும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்புலாம் வந்து நடத்தினாங்க. அதுல ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, காசால நிரந்தரமான அமைதி ஏற்படுறதுக்கு காசா பகுதியை இனிமேட்டு அமெரிக்கா கட்டுப்பாட்டுல கீழே நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க முழுக்க முழுக்க எல்லா கட்டடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு, இடிச்ச கட்டலாம் பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ஆபத்தான ஒரு போக்கு தான். அமெரிக்க கட்டுப்பாடு வந்துச்சு அந்த பகுதியில மத்திய கிழக்குல நிரந்தரமான அமைதி வந்து ஏற்படுங்கிற மாதிரி 2 பேரும் சொல்றாங்க. பட் சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டா தான் பாலஸ்தீன் வந்து இயங்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவங்க மத்திய கிழக்கு நாடுகள் சில வந்து கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐநாவோட அந்த கிளை அமைப்பெல்லாம் இருக்குல்ல, அதுல மனித உரிமை அமைப்பு ஒன்று இருக்கு ஐநாவில், அதுல இருந்து நாங்க வெளியேறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. எதுக்காக இந்த அமைப்பெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, நிறைய கிளை அமைப்புகள் இருக்கு ஐநால. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் போர் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளை அமைப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க. அமெரிக்காவும் நிறைய ஃபண்டெல்லாம் கொடுத்தோம். இப்போ அமெரிக்காவும் அதோட நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் செயல்படுறாங்க, இதையுமே நெதன்யாகு வந்துட்டு போனோன்னு தான் சொல்றாரு. ஸோ இப்போ நிறைய ஃபண்டு கொடுக்குற அமெரிக்கா வெளியேறதுனால இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப கலக்கத்துல தான் இருக்காங்க. பூமி சுற்றாமல் நின்னா கூட வாழ்ந்துடலாம் போல, ஆனா இந்த ஃபேன் ஒரு நிமிஷம் நின்னா கூட வாழவே முடியாது. இந்த இன்டர்வியூ நான் ஏன் உங்களுக்கு வேலை கொடுக்கணும் சொல்லுங்க? நீ தானடா வேலை காலியா இருக்குன்னு விளம்பரம் போட்ட, இப்ப மாத்தி பேசுற. பிடிச்ச வேலையை செஞ்சு பழகுங்க, இல்லைன்னா வேலை செய்யவே பிடிக்காம போயிடும். நீங்க நம்புறனால அதான் நெசம். காலையில் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறவங்க செட்டில் ஆனவங்க, மாலையிலும் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறவங்க வெல் செட்டில் ஆனவங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது சீமானுக்கு வந்து கொடுத்துடலாம். காரணம் என்னன்னா, நீதிமன்றம் வந்து நீங்க படியில நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறினதான் இனிமேட்டு நீங்க எல்லாரையும் மதிச்சு பேசுவீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட சீமான் என்ன பண்றாரு, எனக்கு வழக்குல இருந்து என்னை விடுவிக்கணும், நீதிமன்றத்துல இருந்து ஆஜராலேருந்து விடுவிக்கணும்னு சொல்லி விடாம போராடிக்கிட்டு இருக்காரு அவரும். ஆனா நீதிமன்றம் விடாம போராடி அவங்களை ஆஜரா வைக்கணும்னு புரியாறாங்க. எதிர்கட்சி சீமானுக்கு எதிராக செயல்படுறவங்க அப்படிதான் வந்திருக்காங்க. அதனால சீமானுக்கு விடாம முயற்சிங்கிற விருது வந்து கொடுத்துடலாம். நீதிமன்றத்துல ஆஜராகல தப்பிக்கிறதா விடாம முயற்சி பண்றாருல்ல, அதுக்காக அந்த விருது வந்து கொடுத்துடலாம். மற்றபடி அஜித் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனதுனாலயோ அப்படின்னால கிடையாது. ஆமா, வேற எந்த காரணமும் இல்ல, இதுதான். ஓகே, நன்றி. மகள் திருமேனி இயக்க லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித் த்ரிஷா நடித்துள்ள ஆக்ஷன் த்ரில்லர் படம் விடாமுயற்சி இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.